இப்போ எல்லாருமே வந்து நம்மளோட டைமை எப்படி மேனேஜ் பண்றது? டெய்லியும் நம்ம ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். பட் அது வந்து ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிருக்காது. பட் டைம் வந்து ஃபுல் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இல்ல நெறைய டாஸ்க் பெண்டிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே நமக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். ஸோ எந்த முக்கியமான டாஸ்க்கோ அது பெண்டிங்ல இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே மினி ஹார்ட் அட்டாக் மாரி. நமக்கு அது அது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு நமக்கு அது அது யோசிச்சே நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து மேபி அது நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், படிக்கும்போது வந்து நம்ம திடீர்னு படிச்சுட்டு இருப்போம். முக்கியமான டாபிக் படிக்கிற டைம்ல வந்து நமக்கு ஏதாவது வேலை வந்துரும். பார்த்தா அந்த டே ஃபுல்லா போயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நானுமே வந்து என்னடா இது இப்படி டைம் போய்க்கிட்டே இருக்கு. நம்ம ப்ரியாரிட்டிஸ் பண்ணி ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னாலும் முடிய மாட்டேங்குது. இதுக்கு வேண்டி நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். நான் இன்னொரு அதாவது ஒரு வீடியோ பார்த்து ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்று ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து டைம் எப்படி நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு வீடியோ மட்டும் பார்க்க மாட்டேன். அந்த டாப்பிக்கில் அவைலபிளாக இருக்கிற அது பெரிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சின்ன யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அவங்க போட்டிருக்க கண்டென்ட்டை பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் வந்து டேக் அவேஸ் என்னென்னலாம் இருக்கோ நான் அதை எடுத்துப்பேன். அதுவுமே வந்து எல்லா வீடியோவும் எல்லா கண்டென்ட்டும் நமக்கு வந்து மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து அதை அப்ளை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நமக்கு எது தேவையோ, நமக்கு எது வந்து அப்ளை அப்ளை ஆகுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி டைம்ல இருந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியுது. டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி எந்த டாஸ்க்கை முடிக்கணுமோ அந்த டாஸ்க்கை முடிக்க முடியுது. பர்சனல் லைஃப்க்கும் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஈவன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, நான் பிளானிங் வந்து ஃபாலோ பண்ணேன். இது வந்து நான் உட்காந்து எழுதி அந்த அளவுக்கு நான் பண்ணல. பட் ஒரு ஒரு மைண்ட் கால்குலேஷனில் வச்சுப்பேன். இப்போ வந்து மார்னிங் ஒரு குறிப்பிட்ட டைம் டு இப்போ 7:00 7:30 நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 4:00 5:30 வரைக்கும் அந்த பர்டிகுலர் நான் என்னோட ஒர்க்குக்கான டாஸ்க்கை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5:00 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நைட் ஒரு 8 9 வரைக்கும் அந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற என்ஹான்ஸ்மெண்ட்ஸை பார்ப்பேன். சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே வந்து என்னோட ஸ்கில் க்ரோத்துக்காக அது யூஸ் ஆகும். அடுத்தது ஆஃப்டர் 9:00 வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ வந்து நான் இப்படி பண்ணல, எல்லாம் கம்பைண்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, பெரிய ட்ராபேக் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளான் பண்ணியிருக்கிற ஒர்க்கு செகண்ட் ஆஃப் பிளான் பண்ணியிருக்க ஒர்க்கோட மிங்கிள் ஆகுது. இப்போ நான் செகண்ட் ஆஃப் பிளான் பண்ணியிருக்க ஒர்க்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பாதியில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பிளான் பண்ண ஒர்க்கும் முடியாது, செகண்ட் ஆஃப்ல பிளான் பண்ண ஒர்க்கும் முடியாது. புரியுதா? இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாஸ்க் பின்னு வச்சுக்கலாமே. டாஸ்க் ஏ வந்து நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். டாஸ்க் பியை ஈவினிங்லேருந்து நைட்டுக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணணும். பட் நான் என்ன பண்ணுறேன், டாஸ்க் ஏ பண்ணிட்டு இருக்கும்போதே டாஸ்க் பியை கொஞ்சம் கொஞ்சம் சரி சைட் பை சைடு பார்த்து நான் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா, டாஸ்க் ஏவும் கம்ப்ளீட் ஆகாது முழுசா, டாஸ்க் பியும் கம்ப்ளீட் ஆகாது கம்ப்ளீட்டா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்பிரிட் கண்டிப்பாக இருக்கணும். ஈவன் கண்டென்ட் கிரியேஷன் தனி, வீடியோ ஷூட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேன். அதோட இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கான டைம் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் நான் அதுக்கான ஃபாலோ பண்ணிப்பேன். பட் நான் இதை கொண்டே அந்த டைமில் நான் பண்ணும்போது அதுவும் அடி வாங்கும், இதுவும் அடி வாங்கும். ஸோ பிளானிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம மார்னிங் தெரிஞ்சிரும்ல இந்த ஒர்க் இருக்கு, அது போக பர்சனல் ஒர்க் இது இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லா டாஸ்க் பண்ணுறதுக்கும் டைமும் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த டாஸ்க் வந்து இப்போ முடிஞ்சிடும், அடுத்த டாஸ்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த டைமில் முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் முன்னாடி எல்லாம் வந்து யோசிப்பேன், திடீர்னு மார்னிங் எழுந்திரிச்சு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மார்னிங் எழுந்திரிச்சு திடீர்னு வந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். அதுவும் ஒர்க்குமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 இதாக பிரிச்செல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன், இன்னொரு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒர்க்குக்கு போக முடியும். ஈவன் நீங்கள் காலேஜாக இருந்தாலுமே
படிக்கணும், மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் தான் படிங்க. அதை விட்டுட்டு நான் மார்னிங் கொஞ்ச நேரம் இந்த சப்ஜெக்ட் படிப்பேன், ஈவினிங் அதாவது மார்னிங்கே திரும்ப இன்னொரு சப்ஜெக்ட் படிப்பேன், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எகைன் இன்னொரு சப்ஜெக்ட் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் ஆகிட்டே இருக்கிறது வந்து ஒரே டைம்ல சுவிட்ச் ஆகிறது கொஞ்சம் கடுப்பு தான். ஓகேங்களா? பட் ஸ்டடீஸ் வந்து சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சு அது போர் அடிக்குது அப்படின்னா இன்னொரு சப்ஜெக்ட் போகலாம். பட் பிளான் பண்ணி அது அது வந்து பிளானடாக இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம ரேண்டமாக போகும்போது அது வந்து டிவியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டிஸ். இப்போ வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கும் இருக்கும், இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளானிக்கு பண்ணிக்கலாங்கிற ஒர்க்கும் இருக்கும். அப்படி தானே யூஸ்வலாக எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், எது வந்து இம்பார்ட்டன்ட், எது வந்து லேட்டாக பண்ணிக்கலாங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு தான் இது வந்து பிளானிங்லேயும் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து அங்கேயும் இம்பேக்ட் ஆகும். நம்ம வந்து பிளான் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு இப்போ இன்னைக்கு கண்டிப்பாக முடிக்க வேண்டிய இதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பிளான் பண்ணணும். அப்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டாஸ்க்கை, இப்போ ஒரு ஒரு டாஸ்க் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி முடிக்க ட்ரை பண்ணணும், அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அது அது டைம் அதிகமாக எடுக்கும்போது நம்மளால இன்னைக்கு முடிக்காமல் கூட போகலாம். கண்டிப்பாக நீங்கள் முடிச்சே ஆகும்போது ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க்கை முடிக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வைஸ் இப்போ வந்து ஈவன் நம்ம அவுட்லுக்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் 1 2 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடணும். செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டிங்கிறது, தேர்ட் ப்ரியாரிட்டினா நம்ம இன்னைக்கு வந்து பிளான் பண்ணபடி போச்சுன்னா இன்னைக்கு முடியும். இஃப் சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிவியேட் ஆகுது பிளான் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் டேக்கு போஸ்ட்போன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது, ப்ரியாரிட்டி பண்ணி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால எல்லா டாஸ்க்கும், அதுவும் முக்கியமான டாஸ்க்கை முதல்ல முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளால ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ நானும் இது ரீசெண்டாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே கஷ்டமான டாஸ்க்கை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஈஸியான டாஸ்க் முடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கால்குலேட்டட் வேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, மொபைல் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்கனாலுமே ஒரு 1 hour நான் டிவி பார்க்குறேன்னா 1 hour டிவி பார்த்துருங்க, அவ்வளோதான். 1 hourக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நான் நான் வந்து இப்படி இப்படி ஃபாலோ பண்ணுவேன். பட் அதுக்கு நான் எல்லா நாளுமே வந்து 1 hour 60 minutes தான் நான் இது பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன்னெல்லாம் சொல்ல வரல. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம டயர்டாக இருப்போம், கொஞ்சம் வந்து மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம், மொபைல் பார்ப்போம், டிவி பார்த்துட்டே தான் இருப்போம். அதெல்லாம் வந்து டோட்டலாக அக்செப்டபிள் தான். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பிளான் பண்ணபடி போகலாம். ஸோ பிளான் பண்ணும்போதே நம்ம இந்த டைம் வந்து ஐடியலாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து நமக்கு ஹெக்டிக்காக ஒர்க் இருக்குது அப்படின்னா மட்டும் இது இது அப்ளை ஆகும். இல்லை இன்னொன்று இருக்குது, உங்களுக்கு வந்து ஒர்க்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அந்த டைமுக்குள்ள முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல. ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். ஈவன் நானுமே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும். ஓகே, இந்த பிளான் இருக்குது, இந்த பிளானில் இந்த இந்த டாஸ்க் ப்ரியாரிட்டி, ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஈவன் ஒரு குறிப்பிட்ட டைம் ஐடியல் டைம் இன்னைக்கு இருக்குது. ஸோ அது அந்த டைமில் நம்ம ஐடியலாக இருந்துக்கலாம். இப்போ நம்ம டாஸ்க் பார்ப்போம். ஸோ இது இந்த மாதிரி மைண்ட் செட் வரும்போது நம்ம ஆஃபீஸாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ ஈவன் எனக்குமே வந்து இது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு நம்ம ஒர்க் பண்ணுற விதத்தையே மாற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.